நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம இந்து இருக்காங்கல்ல, இந்துவை வந்து நம்ம மனம் வந்து எப்படியெல்லாம் கொலை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம இந்து இருக்கிறது எழில் வந்து ஒன்றா இருக்காங்கல்ல, அதை பார்த்தவொடனே நம்ம மனோவுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது. இவ இருக்கிற வரைக்கும் நம்மளால் நிம்மதியாகவே இருக்க முடியாது, இவரை தீர்த்து கட்டுறதுக்கு தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுடிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அவர் சொல்லிட்டு சொல்லுங்கள் மேடம் என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் ஒரு கார் நம்பர் தரேன், அந்த கார் நான் கிளம்புன உடனே சொல்கிறேன், அந்த காரை வந்து ஆள் இல்லாத இடத்துல வந்து அடித்து தூக்கிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி மேடம் சிறப்பாக பண்ணிடுவோம், நீங்கள் அட்ரஸ் எல்லாத்தையுமே கொடுத்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரின்னு சொல்லி டீட்டெயில் எல்லாம் அந்த ரவுடிக்கு வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. உடனே அந்த ரவுடி வந்து பெரிய லாரியை கொண்டு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்துவோட கார் வந்து அடித்து தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இந்து வந்து அந்த நேரத்தில் கிளம்பி வெளியில் போகிறாங்க. அந்த கார் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்குது பின்னாடியே. ஒரு ஏரியாவில் வந்து பயங்கரமான காட்டுப்பகுதி மாதிரி இருக்குது. அந்த ஏரியாவுக்குள்ளே கார் போனோடனையும் பின்னாடியே அந்த லாரி வந்து டம்முன்னு இடித்து தள்ளினதில் நம்ம இந்துவோட கார் விறுவிறுன்னு போய் அங்கனக்குள்ளே ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது, அதில் போய் இடித்து முட்டி டம்முன்னு நிற்கிது. மயக்கத்தில் வந்து இந்து வந்து கிடக்காங்க. அதை வந்து பார்த்துட்டு நம்ம மனம் வந்து இப்படியே விட்டால் சாக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காரோட வச்சு வந்து ஒரு பெரிய பள்ளத்தாக்குள்ளே வந்து தள்ளி விடுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கடுத்து வந்து இங்கிட்டு ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு இங்கிட்டு வந்து இவர் சிரிச்சுக்கிட்டு இருக்கார். வேலு வந்து பார்த்தீங்களா மேடம், நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்களோ எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்குது, உங்களை இப்போ நினச்சா கூட நான் உங்களை தூக்கி உள்ளே வச்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டவொடனே நம்ம மனம் வந்து கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சுற மாதிரி காட்டுறாங்க. என்னை மன்னிச்சிரு நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு கோபத்தில் பண்ணிவிட்டேன், என்னை தூக்கி எதுவும் உள்ளே வச்சிடாத அப்படிங்கிற மாதிரி அப்படியே கெஞ்சி கேட்குற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் அப்படியே நம்ம வேலு இருக்காரு, அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கார். டக்குன்னு பார்த்தா மனம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன சிரிக்கிறேன்னு பார்க்குறியா, இப்போ நான் கெஞ்சணும் தான் நீ ஆசைப்பட்ட, கெஞ்சிட்டேன் சந்தோஷமாக இருந்துக்கோ, எனக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது, நீ எவிடன்ஸ் வச்சுக்கோ என்ன வேணால் வச்சுக்கோ, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, என்னை உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமாம் இந்துவை நான் தான் கொலை பண்ணேன், என்ன பண்ண போகிறேன், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க வேலு. இங்கே பாரு, இப்போ நீ என்னை பிடிச்சி எவிடன்ஸ் எல்லாம் திரட்டி உள்ளே தள்ளுறதுக்குள்ளே நீ இருக்கிற இடம் தெரியாமல் உன்னை அழிச்சிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டு அந்த இடத்துலேருந்து காரை தூக்கிட்டு விறுவிறுன்னு கிளம்பிடுறாங்க. நம்ம மனம் வந்து கிளம்பிடுறாங்க. அதை கேட்டவொடனே நம்ம வேலுக்கு வந்து ஆடி போயிட்டாரு, அப்படியே அதிர்ச்சியாக நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடை முடிச்சிடுறாங்க.